சாப்பாடு அவனுக்கு, பேக் எனக்கு. நல்லா இருக்குடா. என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னடா கிளாஸ்க்கு போகல? ஏய் நீனா காலேஜ் புதுசா இல்ல கண்ணு தெரியலையா? இது தினேஷ் பார்க்கிங் இடம்னு தெரியாது உனக்கு? என்னடா முறைக்கிற? போடா. அந்த தினேஷ் பேரை சொல்லிக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்றானுங்கடா. டேய் உன் வண்டி அங்க பார்க் பண்ண, என்ன பண்றான்னு பாப்போம். டேய் வேணாண்டா, ஏற்கனவே நம்மளுக்கு அவனுக்கு ஆவாது. அது மட்டும் இல்லாம அவன் அண்ணன் அரசியல்வாதிடா. இந்த நேரத்துல எதுக்குடா பிரச்சனை பண்ணோம்? எல்லாரும் பயப்படுறதுனால தான்டா அவன் ரொம்ப துள்றான். ஏய் பின்னாடி போ. போன்றல்ல. ஹாய் அங்கிள். ஹாய் அனு, ஹவ் ஆர் யூ? அப்புறம் டெல்லி என்ன சொல்லுது? உடனே சென்னைக்கு போன்னு சொல்லிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் சரிம்மா. உங்க அப்பா என்ன சென்னைக்கு வர்றதா இருக்காரா இல்ல ஃப்ளைட்லயே சுத்தி சுத்தி ரிட்டையர்ட் ஆக போறாரா? நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். என்னை விட அவரை பத்தி உங்களுக்கு தானே நிறைய தெரியும் அங்கிள். அப்பா அம்மா ஆஸ்திரேலியால இருந்து வர வரைக்கும் பாட்டி வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணி இங்க வந்துட்டேன் அங்கிள். நல்ல வேலை பண்ண. எனிவே ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் தி ஃபார்மாலிட்டிஸ். இந்தா உன்னோட ஃபைனல் இயர் அட்மிஷன் பேப்பர்ஸ். ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேம்மா. இப்போ நீ என்ன பண்ற? உன் கிளாஸ் ரூமை பார்த்துட்டு கேண்டீனுக்கு வந்துரு. சில்ஃபா கிளாஸ்ல இருக்கா, உன்னை வந்து மீட் பண்ண ஓகே சொல்றேன். அங்கிள். ஐ லவ் so much திவ்யா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லு. உனக்காக நான் பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படி சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சொல்லு. நீ பார்க்குக்கு போறியா? இப்படி ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரின்னு சொல்லாம இருக்க முடியுமா? எங்க அந்த கார்டை கூட. இந்த கார்டோட விலை 70 ரூபா. அப்புறம் இந்த ரோஸோட விலை ஒரு 20 ருபீஸ். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் 15 ருபீஸ். அவர் பாடின பாட்டு கூட அவரோட கற்பனையில சொந்தமா உனக்காக எழுதின பாட்டு இல்ல. ஸோ சரியா 105 ரூபா செலவு பண்ணதுல நீ விழுந்துட்ட. இதுக்கு மேலே யாராவது ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? 1000 10,000 செலவு பண்ண முடியுமா? நான் காசை பத்தி பேசவே இல்லை. ஆக்சுவலி பசங்க ப்ரப்போஸ் பண்ணா நம்மளுக்குள்ள ஃபீல் வரணும். அதுவும் உண்மையானதா இருக்கணும். அதுவும் இல்லாம நாம அவனுக்காக தான் பிறந்தோன்னு நினைக்கணும். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்ல, கிடைக்க மாட்டான். நேத்து ராத்திரி எனக்கு வித்தியாசமான கனவு வந்துச்சு. என்ன கனவு? நான் கனவுல பறந்து இமயமலைக்கு போறேன். ஆ, ஏறுறேன், குதிக்கிறேன், சுத்தி மலை, பயங்கர குளிரு. இருந்தாலும் விடல. இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு ஒரு கயிறை போட்டேன். அப்படியா? அந்த கயிறை புடிச்சு இங்க இருந்து அங்க போகும்போது திடீர்னு அறுந்துருச்சு. என்னது? கயிறுடா. அப்புறம் அந்த உச்சி மலையில இருந்து நான் சர்றன்னு வலிக்கிட்டு ஒரு ஆத்துல போய் விழுந்தேன். யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு, யாரோ தோட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க இருந்த தண்ணியில எனக்கு ஒரு மோதிரம் கிடைச்சிச்சு. அத கையில மாட்டிக்கிட்டேனா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? கனவு கலைஞ்சு வீட்டுல இருந்தேன். இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? ஜஸ்ட் கனவு, அவ்வளவுதானே. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆ, ஆனா கண்ணை திறந்து பார்த்தா அந்த மோதிரம் நிஜமாவே என் கையில இருக்குடா. ஓ மை காட். அது மட்டும் இல்ல, இத போட்டதுக்கு அப்புறம் ஒரு மனிதனோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாமே தெரியுதுடா. வா, இத நம்பாம இருக்க முடியல. கனவுல வந்த மோதிரம் கைக்கு வந்திருக்கு. இது அதிசயம், உண்மை, ஆச்சரியம். யாருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணுங்க. வெறும் 1999 மட்டுமே. டேய் டேய், நான் சொல்றது உண்மைடா. உண்மையாவா? அப்படின்னா என்னை பத்தி ஏதாவது சொல்லு பாப்போம். டேய், நீ ஜட்டி போட்ட காலத்துல இருந்து உனக்கு தெரியும். புதுசா என்ன சொல்லணும்? சரி, உனக்கு புது ஆள் வேணும், அவ்வளவுதானே. இங்க பாரு, சினிமா நடிகை மாதிரி கவர்ச்சியா இருக்கா. இந்த பொண்ணை பத்தி சொல்லு பாப்போம். ஹலோ, நானும் கூட தான் காதல் தேவதன்ற படத்தை
35 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். நானும் அவரோட ஃபேன் தான். நான் 100 முறை பார்த்திருக்கேன். சரி, நீங்க படம்னு சொன்னதுனால உங்களுக்கு இம்மிடியட்டா நான் ப்ரூவ் பண்றேன். ஆ, உங்க பேரு 3 எழுத்து. முதல் எழுத்து ஏல ஸ்டார்ட் ஆகும். யூ ஆர் த ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். உங்களுக்கு நாய்க்குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. உங்க ஃபேவரட் நம்பர் 7. உங்க ஃபேவரட் ஸ்டார் ரஜினிகாந்த். கலர் பிளாக். நீங்க ரீசெண்டா பிளேஸ் சேஞ்ச் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. உங்க பாடி முழுக்க மொத்தம் 3 மச்சம் இருக்கு. ஒன்னு உங்க லெஃப்ட் சைடுல இடுப்புக்கு மேல, இன்னொன்னு ஏ அனு, என்னாச்சு? ஷிபா, இவன் மனுஷனே கிடையாது. He's a monster. He's telling everything about me. ஐ திங்க் அவன் உன்னையும் அழ வச்சிட்டான்னு நினைக்கிறேன். அழ வச்சிட்டானா? ஹீஸ் விக்ராந்த், காலேஜோட ஜீனியஸ் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் நினைச்சா அழ வைக்காம விட மாட்டான். இவள என்னடா பண்ண? ஆக்சுவலி மேடம் என்ட்ரி கொடுத்ததே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ல தான் கொடுத்தாங்க. சோ நம்மளோட என்ட்ரியும் அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும்னு தான் இதை நான் பிளான் பண்ணேன். நீங்க வந்ததுமே உங்க கார் நம்பரை வச்சு உங்க நேம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க நேமை வச்சு ஃபேஸ்புக் ஐடியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்க ஃபேஸ்புக்ல நீங்க போஸ்ட் பண்ணதான். Oh my god, என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஆளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல.